ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த 40 நாட்கள் ஜெப நாட்களில் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு மேலாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றி உங்கள் குடும்பத்திலும் தேசத்திலும் சபைகளிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் மன்னிப்பு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே மன்னிப்பை குறித்து நாம் பிரசங்கிக்க ஆரம்பித்தோம். ஹேரி என்கிற ஒரு பெண், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண், தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாகவே மன்னிக்கிறார் என்கிற செய்தியை அதிகமாக பகிர்ந்து கொண்டாள். அப்படி அவள் செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் அவரிடத்திலே வந்து மன்னிப்பை பெறும்படியாக வந்தார். அந்த மனிதரை அவள் உற்று நோக்கின போது அந்த மனிதரிடத்தில் அவர் யார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஜெர்மன் தேசத்தில் அவள் அடிமையாக இருந்தபோது, சிறைப்பட்டு இருந்தபோது தன்னை கொடுமைப்படுத்தின ஒரு உயர் அதிகாரி என்பதை அவர் அறிந்து கொண்டார். இராணுவ அதிகாரி என்பதை அவள் அறிந்து கொண்டு அவருடைய எண்ணங்களிலே பல்வேறு விதமான எண்ணங்களும் சிந்தைகளும், அவள் பட்ட வேதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும், அவளுடைய சரீரத்தினால் பட்ட துன்பங்களையும் நினைத்து அவள் ஒரு நிமிடத்தில் அதை அறிந்து அவள் வேதனை அடைந்தாள். இந்த மனிதர் அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டபோது மன்னிப்பதற்கு அவள் சற்று தயங்கினவளாக நின்றாள். காரணம், தேவன் மன்னிக்கிறார் என்ற செய்தி அவள் பகிர்ந்து கொண்டு இருந்தாலும் தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய சூழ்நிலையில் அந்த மன்னிப்பை அவள் கொடுப்பதற்கு தடுமாறினாள். காரணம், அவருடைய எண்ணங்களிலே அது பதிந்து போயிருந்தது, அவருடைய சிந்தைகளிலே அது பதிந்து போயிருந்தது. அந்த துன்புறுத்தப்பட்ட அந்த செயலினாலே அவள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தபடியினாலே தன்னிடத்திலே மனம் திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டவர்களை மன்னிப்பதற்கு அவள் சற்று யோசித்தாள். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவள் பலனடைந்து அந்த மனிதரை அவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மன்னிப்பின் கருப்பொருள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுவது. மன்னிக்கப்படுகிற போது, நாம் மன்னிப்பளிக்கும் போது நம்முடைய எண்ணங்களில் இருந்தும் மற்றவர்கள் செய்த துன்பங்கள், கொடுமைகள், வேதனைகள் இவைகளை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த வேளையிலே நாம் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பு கூறுகிற கடன் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை தெரசா அவர்கள் கூட அதிகம் சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அன்பை கடனாக கொடுங்கள், அது அதிகமாக திரும்பி அதிக அன்பாக உங்களிடத்தில் திரும்பி வரும் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளில் அன்பு நமக்கு அதிகமாக இருக்கிற போது தான் நாம் மன்னிக்க முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை குறித்து நான் உங்களுக்காக இன்றைக்கு வாசிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுவானையானால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளிலே இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறது. மன்னிப்பை பற்றி என்ன சொல்லுகிறது? உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவன் அதை மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டால் மன்னிப்பாயாக என்கிற ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இயேசுவினுடைய இந்த போதனைகளில் ஒன்று, முதலாவது காரியம், நம்மை எதிர்க்கிறவர்களை பழிவாங்கும் ஆவியோடு அல்லது வெறுப்போடு எதிர்கொள்ளாமல் அவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். இரண்டாவது காரியம், பகையோடு இருப்பவர்கள் மனம் திரும்பி தன்னுடைய தவற்றை உணர்ந்து அறிக்கை செய்கின்ற வரைக்கும் ஒப்புரவாகுதல், மன்னித்தல் ஆகியவை உண்மையாக நடைபெறாது என்று இந்த போதனை நமக்கு குறிப்பிடுகிறது. மூன்றாவது காரியம், குற்றம் செய்தவன்
தன் பிழைகளை உணர்ந்து உண்மையாகவே மனம் வருந்தினால் நாம் மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு காரியம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் அவனை 7 தரம் மன்னிப்பு கேட்டாலும் அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 7 தரம் 7 70 தரம் மன்னிப்பை கேட்டாலும் அவனுக்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, ஒரு மனிதன் செய்த தவற்றையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்து அதற்காக வந்து அவன் மன்னிப்பு கேட்பானே ஆனால், அதற்கான ஒரு மன்னிப்பை அவன் பெறுவதற்கு வருவானே ஆனால், அதை பற்றி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லவில்லை. ஒரு மனிதன் நம்மை துன்புறுத்தி நம்முடைய இருதயம் நோகின்ற அளவிற்கு, நொறுங்கி போகிற அளவுக்கு நம்மை வேதனைப்படுத்தி திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பானே என்று சொன்னால், அவன் நம்மை அவ்விதமான நோகடிக்கிறதான ஒரு செயலுக்கு, வேதனைப்படுத்துகிறதான ஒரு செயலுக்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அது சொல்லவில்லை. 7 தரம் மன்னிப்பாயாக அதனுடைய அர்த்தம் கடைசியாக அது இப்படி சொல்லுகிறது, நம்மை எதிர்க்கிறவர்களுக்கும் நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்கும் நாம் மன்னிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த போதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஹாரி இவ்விதமான அந்த போதனைகளின் அடிப்படையிலே தன்னை துன்புறுத்தினவர்களை அவர் மன்னிக்க சித்தமானால், அவன் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்பானே ஆனால் அவனுக்கு மன்னிப்பாயாக. தனக்கு இழைத்த அந்த கொடுமைக்காக, தனக்கு இழைத்த அந்த துன்பத்திற்காக அந்த மனிதன் உண்மையிலேயே மனஸ்தாபப்பட்டார். இப்படி ஒரு பெண்ணுக்கு நாம் இவ்விதமான ஒரு துயரத்தை கொடுத்து விட்டோமே, துன்பத்தை கொடுத்து விட்டோமே என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு ஹாரியின் இடத்திலே மன்னிப்பு கேட்டபோது ஹாரி அதை அறிந்தவளாய் அவரை மன்னித்தார். ஆகவே நாமும் இந்த நாட்களில் அநேகரை மன்னிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம், மன்னிப்பை பெற வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆகவே மன்னிப்பை பெற வேண்டிய இடத்திலே நாம் மன்னிப்பை பெற வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டிய இடத்திலே நாம் மன்னிப்பை கொடுத்து நம்முடைய எண்ணங்களிலிருந்து கோபத்தையும் கசப்புகளையும் விரோதங்களையும் பகைகளையும் நீக்கி இந்த நாட்களில் நம்முடைய மன்னிப்பின் மூலமாக நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதை குறித்த ஒரு சில வேத வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதை நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் இவைகளெல்லாம் மன்னிப்பை குறித்த ஒரு போதனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இவ்விதமாக ஒருவருக்கொருவர் மன்னித்து, கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து கொள்ளுங்கள். அது எவ்விதமான காரியமாய் இருந்தாலும் சரி, மன்னிக்க முடியாத அளவு காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஆகவே நாம் மன்னிப்போம், நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளுவோம், நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அநேகரிடத்தில் நாம் மன்னிப்பை பெறுவது போல நாமும் மன்னித்து, இயேசு சொன்னது போல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும் என்கிற அந்த ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தது போல நாமும் ஜெபிப்போம், மன்னிப்பை பெறுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:43 சொல்லுகிறபடி இவ்விதமாக நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:43 நீங்கள் வாசித்து பார்த்து அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மன்னிப்பை குறித்த ஒரு தேவ செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கவும், மன்னிப்பை பெற வேண்டியவர்களிடத்தில் மன்னிப்பை பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மனநிலை ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்யவும் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். இந்த ஜெப நாட்களில் நாங்கள் இன்னும் பக்குவப்பட உதவி செய்யும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே என்னுடைய மனநிலையில் உம்முடைய கிருபை உண்டாக வேண்டும், நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அது செயல்பட கிருபை செய்தரலும். நீர் மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை செய்தரலும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.